ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீங்களும் நானும். நான் உங்கள் மஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு எல்லா ஊர்லேயுமே. நிவர் புயல் அந்த மாதிரிலாம் புயல் கூட வந்துச்சு. எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மழை விட்டு வைக்கல, செம்ம மழைங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து மழை பெஞ்சும் போது பார்த்தீங்கன்னா செந்தண்ணியாக வந்துச்சு. அதாவது ஒரு மாதிரி கலங்கலாம் வரும் இல்லையா, அதுதான் எங்கள் ஊரில் செந்தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி செம்ம கிளியராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நாங்களாம் ஆற்றுக்கு நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் வீடியோக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு பாருங்கள். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடா? மார்னிங் சாப்பாடா சாப்பிட்றீங்க? தட்டில் வேற என்னமோ இருக்கே, இட்லியா? ஆஹா, லியாச்சி என்ன சாப்பிட்றீங்க? இட்லி. சரி, சூப்பர். மார்னிங் டிஃபன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி ப்ளஸ் வந்து கறி குழம்பு. விளையாட தங்கம், என்ன சாப்பிட்றீங்க? லக்கி சிக்கனா? சிக்கன் சாப்பிட்றீங்களா? ஓஹோ. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. அதுக்காக தான் நாங்கள் ரிலேஷன்ஸ்லாம் ஒன்று கூடியிருக்கோம். இந்த சைடில் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சேனல் கார்த்திகாவும், இந்த சைடில் இருக்கிறது பச்சைமலை ஆரோக்கிய சமையல் ரூபிகா. நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க. நான் தான் அக்கா, அவங்க 2 பேரும் 2 தங்கச்சிங்க. அது பார்த்திங்கன்னா நாங்கள் காலங்காத்தாலே குளிக்கலாம், ஒன்றுமே பண்ணலங்க. சரி, இன்றைக்கி வந்து ரொம்ப ஆர்வமாக 3 பேரும் எல்லோரும் ஒன்றா இருக்கும், சரி வீடியோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேங்க. கடைசியில் மைக்கெல்லாம் போட்டேன், ஆனால் மைக்கில் இந்த ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ண மறந்துட்டேன். வடிவேல் சொல்கிற மாதிரி மண்டியில் இந்த கொண்டையை மறந்துட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் எப்பயாவது தான் ஒன்று கூடுறோம், அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் சிங்க் ஆகாட்டியும் பரவாயில்லன்னு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பெருசாக பண்ணும்போது நான் இன்னும் வீடியோ போடுறேன், அன்றைக்கி நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் சொல்கிற சாப்பாடெலாம் வச்சு நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சாப்பாடு வந்து வடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் வந்து அரிசியெல்லாம் வந்து நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்குறோம். இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குஸ்காக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். ஓகே பாருங்க, பரபரப்பாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. லிங்கேஷ் என்ன பண்ற? கல் எடுத்து வாயில் வைக்கிற நீ. குட்டி பப்பி வெளியே போ. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஓஹோ. எப்பயுமே நம்ம வீட்டெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பெரியவங்க ஒன்று செய்கிறத விட குட்டீஸ்க்குங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்துட்டுருக்கு இல்லையா, அங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. இந்த கிளைமேட்டுக்கு அந்த தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அந்த மலை ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூவெல்லாம் பூத்துருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். பாருங்க, ஏதோ வித்தியாசமா ஒரு பூ இருக்கு. இது என்ன பூ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்படி தெரியல, என்னடி பூ இது? எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு. லியாஸ்டி என்ன பண்ணீங்க? குளிரா இருக்கா? ஏன் குளிருது? ஏமா குளிருது? பச்சை தண்ணி குளிச்சிங்களா? எங்க குளிச்சிங்க பச்சை தண்ணி? நீ என்ன எனக்கு பாய் சொல்ற? சித்தியெல்லாம் கிளம்புறாங்க, அவங்களுக்கு பாய் சொல்றீ. பாய். எங்க பாரு லிங்கேஷ் பாய் சொல்றா பாரு. பாய் 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 லியாஸ்ரீ குட்டி. பாய் 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 பாய். டாடா பாய் லியாஸ்ரீ. ஸ்ரீமி, லக்கியா, புவி பாய் குட்டிமா. பாய்டா பாய்டா பாய்டா. அழுக கூடாது. பாய் சொல்லு சித்திக்கலாம். பாய் பாய். உள் பக்கமா தோறங்க. பாய். ஐயோ அழுக கூடாது. மாமாவால 2 பேத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. மாமா வந்துருவா மாமா. எப்பயுமே எல்லா ரிலேஷனும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் வந்து ஒன்று சேருவோம். இந்த மாதிரி வந்து சேரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் எல்லோரும் வந்து ஒன்றா இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. லக்ஷிகா ஒரே அழுக, ஸ்ரீமிகாவும் ரொம்ப அழுதாங்க. சமாதானப்படுத்தல போதும் ஆயிடுச்சுங்க. நானும் உங்களுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.